அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில பலமுறை நாம் தனிமையாக விடப்பட்டது போல உணர்வோம். யாரும் நம்மை புரிந்து கொள்ளலே என்றும், அல்லாஹ் நம்மளை கைவிட்டு விட்டார் என்றும் நம் மனம் கலங்கும். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தஆலா தன் தூதரிடம் சொன்ன அதே வார்த்தைகள் இன்று உங்களிடம் நான் சொல்ல இருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தி வராமல் நின்றது. அப்போது எதிரிகள் உன் இறைவன் உன்னை கைவிட்டு விட்டார் என்று கேலி செய்தார்கள். நபிகளார் மிகுந்த கவலையில் இருந்தபோது அவர்களுக்கு ஆறுதல் கூறவே சூரா இறங்கியது. சூரா 93 அத்-துஹா, முற்பகல் நேரம். வசனம் 1 முதல் 11 வரை. முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. நபியே, உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை. நிச்சயமாக மறு உலக வாழ்வு உமக்கு முந்தினதே, அதாவது இவ்வுலகை விட மிக சிறந்தது. நிச்சயமாக உமது இறைவன் நீ திருப்தி அடையும் அளவுக்கு நன்மைகளை உமக்கு விரைவில் வழங்குவார். அவர் உம்மை ஒரு அனாதையாக கண்டு உமக்கு தங்குமிடம் அளித்து ஆதரிக்கவில்லையா? மேலும் அவர் உம்மை வழியறியாதவர்களை கண்டு நேர்வழி காட்டவில்லையா? மேலும் அவர் உம்மை ஏழையாக கண்டு செல்வந்தராக்கவில்லையா? ஆகவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர், மேலும் உதவி தேடி வருபவரை விரட்டாதீர். மேலும் உமது இறைவன் அருட்கொடைகளை பற்றி பிறருக்கு எடுத்துரைப்பீராக. வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது அல்லாஹ் தஆலா நம்ம கைவிட்டு விட்டான் என்று நினைக்க கூடாது. கடினமான காலத்துக்கு பிறகுதான் நிச்சயமாக ஒரு விடியல் உண்டு என்பதை இந்த சூரா நமக்கு கற்றுத்தரும் பாடம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.